சிலுவையின் போது ஏற்பட்ட இருள் ஏதோ ஒன்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதற்கா அல்லது இன்னும் பெரிதா ஏதோ ஒன்றை துவங்குகிறதற்கா? வேதம் சொல்லுகிறது, எருசலேம்ல மட்டும் இல்ல, 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் இருள் அடைந்தது. இந்த டைம் நண்பகல் 12ல இருந்து 3 மணி வரைக்கும். இது எதற்கு அடையாளமா இருக்கிறதுனா, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய கோபம், அவருடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது அந்த அந்தகாரம் வரும். இஸ்ரவேல் மேல அவரு ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சொல்லுகிறார், அந்நாளில் நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துவேன்னு சொல்றாரு. அது மாதிரி எகிப்துல அந்த 10 வாதைகளிலே 9வது வாதை எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் வரைக்கும் காரிருள். அடுத்தது இயேசு கிறிஸ்து தான் சர்வ சிருஷ்டிகர், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சோ அந்த சிருஷ்டிக்கப்பட்டவைகள் சிருஷ்டிகருக்கு நேர்ந்த இந்த கொடூரத்தினால அது அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணதா? ஏன்னா வேதம் சொல்கிறது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. சிருஷ்டிப்புகள் வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுச்சா? அடுத்தது பார்க்கிறோம், 3வதாக எல்லா மனுக்குலத்தினுடைய பாவமும் அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்டதுனால பிதாவானவர் அவரை கைவிட்டதா? ஒரு செப்பரேஷன் வந்ததுனால அங்க அந்த இருள் வந்ததா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்டாரே. இதை பார்க்கிறோம். அந்த அந்தகாரம் கர்த்தருடைய நாள், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில அதற்கு அடையாளமாக சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கி போகும் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒண்ணு நடக்க போகிறது. அதற்கு அடையாளமாக ஒரு வேலை இது இருந்ததா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இன்னும் பூமியானது ரீஆர்டர் பண்ணல, ஷேப் பண்ணப்படல, அதுல எல்லா ஜீவராசிகளும் ஃபில் பண்ணப்படல. அப்படி இருந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையும் இருளுமாயிருந்தது. சோ இந்த அந்தகாரம், மனுஷருடைய பாவம் திரும்பவும் வந்து அந்த அந்தகாரத்தை பூமிக்கு கொண்டு வந்து அதோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் அங்க கிராஸ்ல வந்ததுனால அங்க இருள் வந்ததா? எங்க அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னார்ல, முதலாவது ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆதியாகமம் 1 சொன்ன தேவன், இங்க அவருடைய உயிர்த்தெழுதலில் வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து மின்னல போல வந்து அங்க ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குது. சோ அங்க ஒரு புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டது, இங்கே ஒரு புதிய சிருஷ்டி சிருஷ்டிக்கப்படுகிறான். அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னதான வார்த்தை நிறைவேறும்படியாக நம்மை புதுசா சிருஷ்டிக்கும்படிக்கு, டோட்டலா நம்ம நியூவா அவர் கிரியேட் பண்ணும்படிக்கு அந்த அந்தகாரம் அங்க வந்ததா? சோ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல முதல் நாளின் வெளிச்சம் பூமி முழுவதையும் சிருஷ்டிக்க அது சோர்ஸா இருந்தது போல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வெளிச்சம் நம்மில் எதனை சிருஷ்டித்திருக்கிறது? ஜெபம், இருளிலிருந்து வெளிச்சத்தை எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கும்படி பூமி முழுவதையும் இருளடைய செய்த தேவனே, நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்திலே மகிழ்ச்சியாகவும் பரிசுத்தமாகவும் வாழ உதவி செய்யுங்க. ஆமென்.